மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிகளுக்கு பெண்களுக்காக பிரத்யேகமா பெண்களுக்கான குணாதிசயங்கள் மற்றும் சிறப்பு அம்சங்கள், அவங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத பத்தி ஜோதிடர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். இப்ப 12 ராசிகளுக்கான பெண்களுக்கான பிரத்யேக சிறப்பம்சங்களும் அவங்களோட குணாதிசயங்களை பத்தி தான் இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியில அப்படி தொடர்ந்து பேசலாம்னு இருக்கோம். தனுசு ராசி பெண்களோட குணாதிசயங்கள் அப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தனுசு ராசி அற்புதமான ராசி. தனுசு ராசி பெண்களை பத்தி ஒரு 15 பேராகிராஃப் பேசலாம். ஏன்னா அவ்வளோ இருக்கு. பேனிக்கிங் மோடு, எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட ஹைப் பண்ணி தானும் குழம்பி தன்னை சுற்றி இருக்கிறவங்க யாரையுமே ஸ்பேர் பண்ணாமல் குழப்பக்கூடிய ஒரு ராசி தனுசு. எல்லாத்துலேயுமே அவசரம். வில்லனை ஹீரோ ஆக்குறது, ஹீரோ வில்லன் ஆக்குறது, திருப்பி மாற்றி ஹீரோவை வில்லனாக்கி வில்லனை ஹீரோ ஆக்கி ரெண்டு பேருமே அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் ஹீரோவா இல்லை, நான் அந்த மாதிரி வில்லனா ஹீரோவான்னு தெரியாத அளவுக்கு போயிடும். தனுசு ராசி பெண்கள் குணாதிசயத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்குது, ஹம்பிள்னஸ் எல்லாம் இருக்குது, நிறைய நல்லது விஷயம் நினைக்கிறாங்க, பக்தியெல்லாம் இருக்குது. ஆனால் செல்ஃபிஷ்னஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. தான் வாழ்க்கை இந்த உலகத்திலே நான் மட்டும்தான் இருக்கு, மற்றவங்களாம் தேவையில்லாமல் பிறந்துட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரம் இருக்குது. இதில் மூல நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரியும், பூராடத்துக்கு ஒரு மாதிரியும், உத்திராடத்துக்கு ஒரு மாதிரியும் இருக்குது. தனுசு ராசியில் பிறந்த பெண்களுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு எடுத்தோம்னா போராடுற குணம். ஒரு சீஃப் மினிஸ்டரை, பிரைம் மினிஸ்டரை ஃபைட் பண்ணுவாங்க சிங்கிள் ஹேண்டடாக. பயம் எல்லாம் இருக்கும், நர்வஸ்னஸ்லாம் இருக்கும், ஆனால் போராடுவாங்க. தே நெவர் கிவ் அப். இது தனுசு ராசி பெண்கள். அதே மாதிரி தனுசு ராசி பெண்களுடைய மைனஸ் எடுத்தோம்னா முட்டாள்தனம். இதை சொல்கிறது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ராங் ஸ்டெப்ஸ், ஃபூலிஷான ஸ்டெப்ஸ் எடுக்குது. அவசரப்பட்டு நல்லவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு அவசரப்பட்டு கெட்டவங்களாம் சேர்த்துக்குது. இது அவங்களுடைய கர்மா. தனுசு ராசி பெண்கள் வந்து என்ன செய்யணும், எதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா நிதானத்தை எடுக்கணும், அவசரத்தை தவிர்க்கணும். தவிர உலகமே உங்களுக்கு சொல்லும். இப்போ வந்து தனுசு ராசி பெண்களை வேலை செய்கிற இடத்துல ஒன்று சொல்லுவாங்க, வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, நண்பர்கள். இப்போ பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே பெண் தோழிகள் தான். எல்லா பெண்களுடைய வாழ்க்கை போதுன்னு சொன்னால் மெயினாக அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். ஏன்னா அவளுக்கெல்லாம் மனசில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தருமே சரோஜினி நாயுடு, நான் வந்து வினோபா பாவே, நான் வந்து கல்பனா சாவ்லா, இப்படி நினச்சிக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, உலகத்தை பற்றின புரிதலோ அனுபவங்களோ எதுவுமே இல்லாமல் தன் தோழிகளுடைய பேச்சை கேட்டு பாழடித்த பல பெண்கள் இருக்காங்க. அதில் தனுசுக்கு ஒலிம்பிக் ரெக்கார்டில் முதலிடம். ஏன் இதெல்லாம் தவிர்க்கணும்? அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொஞ்சம் கூட கிடையாது தனுசு. கண்டதாக சாப்பிடுவாங்க, கண்ட இடத்துல சாப்பிடுவாங்க, கண்ட நேரத்தில் சாப்பிடுவாங்க. எல்லா தனுசு ராசி பெண்களும் இப்படி இருப்பாங்களா? சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள். விதி விலக்குகள் விதியாகாது அப்படிங்கிற டிஸ்க்ளைமரை நம்ம போட்டோம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் சிம்ம ராசி குணாதிசயம் இருக்குன்னா ஜாதகம் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ராசியில் 12 கோடி பேர் இருக்காங்க. நம்ம ஊரில் மட்டும் 144 கோடி ஜனத்தொகையில் 12 கோடி தனுசு ராசி பெண்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அதில் ஒரு கலெக்டர் இருக்காங்க, ஒரு கம்பவுண்டர் இருக்காங்க. அப்போது தனுசு ராசி பெண்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது, இந்த தோழிகள் அப்படிங்கிற பேரில் உலா வர்றாங்க அவங்க பின்னாடி, அவங்களெல்லாம் முதல்ல கட் பண்ணி கொடுங்க. எதை பேசணுமோ அதை பேசுங்க, பொதுவான விஷயங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவையில்லை. ஒரு ஆண் தன்னுடைய பர்சனல் மேட்டரை தன் ஆண் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறது அது சப்போர்ட்டாக அமையுது. ஆனால் ஒரு பெண் தன்னுடைய பர்சனல் மேட்டரை இன்னொரு பெண்ணுக்கிட்ட சொன்னால் அது வீக்னஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழல். ஏன்னா எல்லா பெண்களும் அதை சரியாக பார்க்கறதில்ல. அதில் என்ன குளறுபடி பண்ணலாம் அப்படி தான் யோசிக்கிறாங்க. ஆக அதை எந்த பெண்ணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலகட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கை துணையோ பாய் ஃப்ரெண்டையோ இன்னொரு கேர்ளுக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. இது சமீப காலகட்டங்களில் இது பழகி வர ஒரு சமுதாயம், இந்த ஒரு கலாச்சாரமாக வந்துட்டு இருக்குது. ஏன் நம்பிக்கை இல்லை? தான் பெண் தோழி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆண்களை நம்புகிறாங்க, பெண் தோழி மேலே நம்பிக்கை கிடையாது.
அது தனுசு ராசி, அதுக்கு முதலிடம். they always have a private life. யாருக்கும் தெரியாத ப்ரைவசியை விரும்பக்கூடியவங்க, யாருக்கும் சொல்லவும் மாட்டாங்க. அது ரன் பண்ணுவாங்க, அதில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அதனால் இந்த தனுசு ராசி பெண்கள் முக்கியமாக விட வேண்டியது அந்த அவசரம், கடைபிடிக்க வேண்டியது நிதானம். அதிக ஆசை தனுசுக்கு, ஆம்பிஷன்ஸ், வில்லு, ரொம்ப ஆசை. 50 ரூபா வரணும்னா 500 ரூபாய் எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களை முட்டாளான்னு நினைக்கிறதுன்னு அர்த்தம். யதார்த்தத்தில் அது எப்படி நடக்கும்? ஒரு 50 ருபீஸ் வர இடத்துல எப்படி 500 ருபீஸ் எப்படி வரும்? வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி எதிர்பார்த்து எல்லாரையும் குழப்பி பெரிய கேமட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணக்கூடியது. இப்போ தனுசு ராசி பெண்கள் எந்த ராசியை சேர்ந்த ஆணை திருமணம் செய்யலாம், எந்த ராசியை சேர்ந்த ஆணை திருமணம் செய்வது சரியில்லை? தனுசு ராசி பெண்கள் கண்டிப்பாக சிம்ம ராசி ஆண்களை திருமணம் செய்யலாம். அதே மாதிரி தனுசு ராசி பெண்கள் மேஷராசி ஆண்களை திருமணம் செய்யலாம். ஆனால் சுயஜாதக பரிசோதனை என்பது அவசியம். தனுசு ராசியில் டேரிங்கான ஒரு பொண்ணு போய் இந்த 2 ராசியும் தொடவே முடியாது. நீங்கள் டேரிங்காக இருந்தீங்கன்னா, நீங்கள் டேரிங்கோ டேரிங் இல்லையோ, எந்த ராசி பெண்களுமே முதல்ல கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அது செப்பரேட் இண்டிவிஜுவல். நம்ம ரோபோட் வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி ஆடுற அதில் ஹஸ்பண்ட் இல்லை. அப்போ அதே மாதிரி தான் நீங்களும் அவரும் அந்த முடிவுக்கு வரணும். அந்த இதில் தனுசு ராசிக்கு ஏன் அதை குறிப்பிட்டு பேசுகிறோன்னா, அந்த அடங்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இது காதல் திருமணத்துக்கும் ஒத்து வருமா? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு தான் போகிற ரூட்டில் தான் போவாங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் போடுவாங்க, லெஃப்டில் கையை காமிப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. எல்லாரையும் குழப்பிட்டு போயிடுவாங்க. அது தனுசு ராசிக்கு கூட பிறந்தது. ஆக தனுசு ராசியை வந்து எடை போட முடியாது. யூ கான்ட் ப்ரிடிக்ட் தெம். அவனுக்கு நல்லது சொல்லணும்னா ஒரு முடிவு எடுங்க, அது ஸ்டேபிளாக எடுங்க, அது நல்லது கெட்டது தெரிஞ்சு எடுத்து நடங்க லைஃப்பில். நல்லது சார். இப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்? கண்டிப்பாக தனுசு ராசி இன்றைய தேதிக்கு ராகு பகவானை வழிபட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பல தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருக்குது. ராகு பகவானை வழிபட தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். கண்டிப்பாக பண்ணணும். இவங்களோட சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்கு சனி வக்கர பயிற்சி கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரவைசேஷன் இருக்கும். அம்மாவோட ஹெல்த்தில் இம்ப்ரவைசேஷன் இருக்கும். ஒட்டுமொத்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஹெல்த்தில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரவைசேஷன் இருக்கும். நிறைய பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படும், நிறைய இது இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபுட் அண்ட் ஸ்லீப்பை வந்து டேக் கேர் பண்ணும். இது வரைக்கும் குறிப்பாக ஜோதிடம் சார்ந்து பெண்களுக்கு, பிரத்யேகமாக பெண்களுக்கு அவங்களோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன, அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப விரிவாக எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். மிக்க நன்றி. வாய்ப்பளித்த அனைத்து மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களுக்கும், கார்த்திக் குறிப்பாக அவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.